அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா தாய்மார்களும் ஒரு குழந்தைய ஒரு லட்சியத்தோடு வளர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதை மாதிரி நல்ல ஸ்கூலாக தேடி பார்த்து ஸ்கூலில் படிக்க வைப்போம். அப்போது அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்கள் எப்படி இருக்கணும்? தாய்க்கு தாயாக டீச்சராக இருக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்களோன்னா, படிச்சுட்டு வேலை கிடைக்கணும், அவங்கள பொறுத்தது அது ஒரு வேலை. அதனால் வேலைன்ற முறையில் அவங்க பார்த்து ஏதோ படித்து கொடுக்குறோம், கடமைக்கு படித்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி படிக்கிறாங்க. அந்த குழந்தை அது ஒரு குழந்தைன்றதையே மறந்துடுறாங்க. எப்படின்னா, அந்த குழந்தை எவ்வளோ புக்கை தூக்கி செமுக்குது, அதுக்கு இவங்களும் பாசமாக ஒரு பாடத்தை படித்து கொடுத்தோம், புக்கில் நோட்டில் எழுதி கொடுத்தோம், போர்டில் எழுதி போடும்போது பொறுமையாக சொல்லி கொடுத்தோன்ற பொறுமையான ஆட்களே இந்த காலத்தில் இல்லை. ஏன்னா பொறுப்பு கிடையாது. அவங்களும் சும்மா வாரா சம்பளத்துக்கு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு சம்பளம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் அந்த சம்பளம் வாங்குறதுக்கு வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ வேலை பார்க்கணும், மாதம் பிறந்த சம்பளத்தை வாங்கணுன்ற மாதிரி வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைய தான் குழந்த மாதிரியோ இல்லைன்னா கல்யாணம் முடித்தவங்களும் இருப்பாங்க, கல்யாணம் முடிக்காதவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு கடமையாக ஒரு பொறுப்பாக அந்த பிள்ளைய ஏணிப்படி மாதிரி உட்காந்து அந்த பிள்ளைய வசத்தி விடுற அளவுக்கு ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு டீச்சராக வேலை பார்க்குறன்ற எண்ணங்கள் இருக்காது, நிறைய பேருக்கு இருக்காது. அது மாதிரி இருக்கிற டீச்சர் அல்ஹம்துலில்லா. அதை மாதிரி டீச்சரை நான் சொல்லலை. நல்ல பொறுப்பாக இருக்கிற டீச்சரை பற்றி நான் பேசவே இல்லை. பொறுப்பில்லாத டீச்சரை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், சரியா? அதனால் பொறுப்பாக இருக்கிற டீச்சர் இதை பார்த்து கோவப்படாதீங்கண்ணா. அவங்க அந்த மாதிரி டீச்சருக்கு புத்தி சொல்லி கொடுங்கண்ணா, சரியா? ஏன்னா ஒரு குழந்த சுலோவாகவும் இருப்பாங்க, ஒரு குழந்த வேகமாக ஸ்பீடாக இருப்பாங்க. அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அந்த பிள்ளைக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கணும். எப்படி போர்டில் எழுதி போட்டானா பொறுமையாக உட்காந்து சொல்லி கொடுத்து அந்த பிள்ளை எழுதுகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து, அது குழந்தை தானே, பொறுமையாக இருந்து அழிக்கணும். அதை விட்டுட்டு அழிச்சிட்டு அந்த பிள்ளை எப்படி எழுதுவாங்க? கொஞ்சமாவது மூளை வேணாமா? படிச்சிருக்கேன் படிப்பாளியெல்லாம் அறிவாளி ஆயிடுவாளுவலா? படிப்பு அறிவாக்காது, அனுபவம் தான் அறிவாக்கும். அதனால் ஒரு டீச்சராக இருக்கிறவங்க பொறுப்பாக இருங்க, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டிதான் இருங்க. உங்களுடைய அறிவை அதுங்களுக்கு திரிக்காதீங்க, சரியா? அதுங்களுடைய அறிவை வளர்த்து விட தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதுங்க அந்த குழந்தையோட அறிவை வளர்த்து விட்டு ரசிங்க. அப்போந்தான் அந்த குழந்தை எப்படி படிக்குது, உங்கள் பேரை சொல்லி நிற்கணும். ஆனான்ற சொல்லி எழுத்துக்கு கொடுத்தா ABCDன்னு சொல்லி கொடுத்தா அது மறக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் தகுதியானவங்கள மாறினா தான் அந்த சம்பளம் உங்களுக்கு நிலச்சிருக்கும். உங்களுக்கும் நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய நீங்கள் ஒரு ஸ்கூலில் போட்டால் அந்த குழந்தையும் படிக்கணும், நல்லா வரணுன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல பொறுப்பாக இருக்கணும். நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு நல்லது செஞ்சால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு அடுத்தவங்க நல்லது செய்வா. நீங்கள் ஏனதோனான்னு இருக்கும்போது உங்கள் குழந்தைக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை அல்ல ஏவி இருப்பான். அதனால் இப்போ நம்ம நல்லா இருக்கோம், அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்போன்னு நினைக்காதீங்கன்னா, மேடு பள்ளம் பள்ளம் மேடு. அதனால் ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி பொறுப்பாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மரியாதையோட நம்ம பெண்கள் வாழணும், அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். அங்க போய் புத்தர் உட்கார்ந்ததுனால அது போதி மரம். போதி மரம்னு ஒண்ணு கிடையாது. புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. யார் உரியவர்கள் அதை வாசித்து விடுகிறார்களோ அந்த புத்தகம் இறகாக மாறுகிறது. படிக்கிறவங்க எல்லாருக்குமே அது இறகா மாறாது. எல்லாரும் தான் படிக்கிறோம். ஒரு சில பேருக்கு தானே புரியுது, ஒரு சில பேர் தானே அதனால் பயன்படுகிறார்கள். பாருங்க, ஒரு வார்த்தையை, ஒரு கவிதையை, ஒரு கட்டுரையை, ஒரு சிலபஸ, ஒரு சப்ஜெக்ட எப்படி நீங்கள் வாசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த தன்மைக்கு ஏற்றவாறு அது இறகாகும்.